வெல்கம் டு 3 மினிட்ஸ் அழகோ அழகு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்ராஜ் வீட்டுக்கு வந்தவொடனே ரேவதி ரூம்லேருந்து வராங்க. வந்தவொடனே இதுக்கு செம்ம ஷாக்கு, இவருக்கு எப்படி நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாரு, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் பாப்பாவும் உள்ளேருந்து வராங்க. வந்தவொடனே பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அதுக்கடுத்தது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதியை பேசவே விடலை தன்ராஜ். எக்ஸாம் எழுதிட்டு தான் வேலைக்கு போவோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு டைம் என்ன பண்ணுற, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், இன்னும் எது தான் நீ பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு அவள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கா எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு தன்ராஜ் இருந்துக்கிட்டு சொல்லுவார், என்ன நல்லத்துக்குவே காலம் இல்லையா, அன்னைக்கு என்னடானா மதியோட தங்கச்சிக்கு சொன்னால் அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நல்லத்துக்கே ஒரு காலம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே மதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. ரேவதி இருந்துக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரேவதி அந்த பொண்ணுக்கிட்ட இவ என்னவோ பேசிக்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணு மாதிரி ஆயிரப்போ மதியோட தங்கச்சியும் நல்ல பொண்ணு, என் தங்கச்சியும் நல்ல பொண்ணு தான், அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இருந்துக்கிட்டு சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ரேவதியும் தன்ராஜும் கிளம்பிட்டாங்க. காரில் போகும்போது திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதியை. பாவம் ரேவதி, என்ன சொல்லிவிட்டு நீ போய் சொல்லிவிட்டு எதுக்கு இங்கே வந்த, ஏன் உன் அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி நீ தான் ஏற்பாடு பண்ணியா கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு அப்படின்னு நாளாக இல்லை, உன் அண்ணனே இப்போ பாட்டு பாடுவான், அவன் எப்படி அவன் பொண்டாட்டிக்கு இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறான், அதை விடு, நீ எதுக்கு எனக்கு சொல்லாமல் போன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னால் விட மாட்டீங்க, சொன்னால் விட மாட்டேன்னா அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு அர்த்தம், அதுக்கு போய் சொல்லிட்டு வருவியா, இன்றைக்கி இதுக்கு போய் சொல்லிட்டு வருவேன், அதுக்கப்புறம் நாளைக்கு போய் சொல்லிவிட்டு சினிமா ஷாப்பிங்குன்னு சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வராங்க. என் அம்மாவே பாவம் வயசானவங்க, நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், நீ என்னடனா பசங்களெல்லாம் அவங்கக்கிட்ட விட்டுக்கிட்டு வெளியே சுற்றுறதுக்கு கிளம்பியிருக்கேன், ஏன் பேனர் அடித்து போஸ்டரெல்லாம் ஒட்டி உன் அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டியது தானே, இப்போ இதுக்கு மட்டும் எப்படி உனக்கு வந்துச்சு, ரொம்பவே திட்டிகிட்டு இன்றைக்கி இருக்கு உனக்கு, நீ வர வர ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்க அப்படின்னு அவங்கள திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியராஜுக்கு வண்டி கிடைக்காது, சுரேஷை பார்க்க போகிறாரு. சுரேஷ்கிட்ட போய் உக்காருண்ணா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் வருது, வண்டி கேட்கலான்னு அப்போ தான் வருவார். உடனே கரெக்டாக ஃபோன் வருது. வந்தவொடனே அவரும் நான் கிளம்பணுன்னே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் இல்லை நீ கிளம்பு நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா மதியம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு கதை சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அவங்க தூங்கின உடனே மலர் உள்ள